பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். கும்பராசிக்கு இந்த புத்தாண்டிலிருந்து, தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி அமைய இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். செல்வி ஐயா, கும்பத்துக்கு எப்படி அமையுதுங்க ஐயா? கும்பராசிக்காரர்களுக்கு சனிதான் அதிபதி. பெரிய பரிகாரம் என்ன? உடற்பயிற்சி தான். அது நடக்கும் இது நடக்கும்ல, அடிவயிறு சரியாக பார்த்துக்கணும். தினமும் கழிவுகள் சரி போகவில்லை என்றால் கும்பம் தான் இல்லாமல் தன்னுடைய நினைவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேதலிக்கும். முதுகு தண்டுவிடத்துக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக கடன் அமைப்பில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதிக வட்டிக்கு வாங்கி வட்டி அடிக்கிறேன் என்று சொல்லி வட்டி அதிகமாக்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. மற்றபடி கும்பத்துக்கு ஏ கிளாஸ் அமைப்பு எதில் தொழில் கிடைக்கிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இல்லை, இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு வருவீங்க. ஸ்டேட்டஸ் அதிகமாகும். ஒரு தொழில் பண்ணுறவங்க 2 தொழில் பண்ணுவாங்க. தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் ஜூன் மாதத்திலிருந்து குரு பார்வைக்குள்ளாக சனி வருகிறதுனால் உங்கள் வார்த்தைக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருப்பார்கள். அதேபோல் பழைய சத்ருக்கள் மற்றவர்களிடத்தில் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களாக இருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக தீரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். எதிர்பார்க்காத அற்புதம் காணப்படும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். அதேபோல் அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு கட்டல, 2 வீடு, 2 பெட்ரூமில் இருக்கிற 3 பெட்ரூமுக்கு போகிறது, 3 பெட்ரூமில் இருக்கிறவங்க 5 பெட்ரூமுக்கு போகிறது, தனி வீடு கட்டுறது, பென்ட் ஹவுஸ்க்கு போகிறது, வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். மன அழுத்தம் இருந்துக்கினே இருக்கும். நரசிம்மர் கவசத்தை கேட்கணும். திருநள்ளாறு போயிட்டு வரணும். திருநள்ளாறில் போயிட்டு பிரசாதமான விபூதி குங்குமத்தை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக வர வேண்டும். சனியுடைய ராசியிலே பிறந்திருக்கீங்க. சனி கோயில் விபூதி குங்குமம் ஆகாது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரணும். அற்புதமான காலகட்டம். கோளர் பதிகத்தை சொல்லணும். ஏன் சொல்லணும்? நம்மளுடைய ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் ராகு கேதுவுடைய தோஷங்கள் எந்த பாதிப்பும் மன வருத்தத்தில் ஏற்படக்கூடாது என்பதனால் திருஞான சம்பந்தர் அருளிய வேயுறு தோளில் என்று ஆரம்பிக்கக்கூடிய கோளர் பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ எல்லா விதமான சங்கடத்தையும் துவம்சம் செய்யும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக மறைமுக எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அவரே உஸ்பேத்தாதிரி. சின்ன சேலம் சுதாகரன் அம்மாவிடமிருந்து கும்பத்திற்கு சொல்லுங்கம்மா. கும்பராசி நேயர்கள் எதையுமே மனசுக்குள்ளேயே எதிர்கால திட்டங்களையெல்லாம் வச்சு செயல்படுத்தக்கூடிய அமைப்புள்ளவங்க கும்பராசி நேயர்கள். அவங்கக்கிட்ட இருந்து ரகசியத்தை கூட வெளியில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் ராகு போயிட்டுருக்காரு. 7ல் கேது இருக்காங்க. அவங்களுடைய ராசி அதிபதி 2வது ஸ்தானத்துக்கும் வந்திருக்காரு. இவ்வளோ நாளாக குரு பார்வை அவங்க ராசியிலே பார்த்துட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ குரு பார்வையும் அவங்களுக்கு ராசியை விட்டு விலகி இருக்காங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்தவங்க ஒருத்தன்னு சொல்லி அகலக்கால் வச்சு எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. 2ல் சனி பகவான் இருக்கிறது. வாக்கு விஷயங்களில் நாணயமாக நடந்துக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தவறக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் எதையுமே வாக்கு கொடுத்துட்டு அதை செய்ய முடியாத சூழ்நிலையில் போயிடாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அந்த ஒரு பண விஷயங்களில் மற்ற விஷயங்கள்லாம் ஏமாந்த தன்மையில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும். அதனால் ஏதாவது வட்டிக்கு விடுறது, ஷேர் மார்க்கெட் போகிறது, பிட்காயின்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் போயிடாமல் பணத்தை கரெக்டாக கவனமாக சேமிச்சிக்கிறது நல்லது. அப்படின்ற மாதிரியும் ஜென்மத்திலேயே குரு இருக்காங்கன்றதுனால உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும். அப்படின்றதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். எவ்வளோ தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறாரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வருவாய் வரக்கூடிய சூழ்நிலை நல்லாயிருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த வருவாயை வச்சு நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது கிடைக்கும். துணைக்கிட்ட வாக்குவாதம் வம்பு வழக்கு வேண்டாம். திருமண விஷயம் தாமதம் ஆனால் கூட மறு திருமணம் பண்ணுறது,
திருமண வயது லேட் ஆனவங்களுக்கு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லாயிருக்கும். தொழில் விஷயத்தில் பெருசாக இது பண்ணிக்காமல் இருக்கிற தொழிலை அப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. ஆக கும்பராசி நேயர்கள் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டு வந்தாங்கன்னா நிறைய பாதிப்பிலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய சூழ்நிலைன்றது நல்லாயிருக்கும். நன்றிமா. திரு வெங்கடேசன் அவர்கள், கும்பத்திற்கு எப்படி அமையுதுங்க ஐயா? சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது. உங்கள் வீட்டில் இருக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களால் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு வளர்ச்சியும், அவங்களால் பார்த்திங்கன்னா நம்ம காலரை தூக்கி விடுற சூழ்நிலைகள், அது மாதிரியான நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நம்ம குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் நன்றாக இருக்க போகிறது. அது மட்டும் இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பார்த்தோன்னா பசுமாடை வச்சு பால் பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த வருஷத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதனால் நல்ல ஆதாயங்களும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய டவுனாக இருந்துருக்கு அப்படின்ற காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த வருடத்தில் நல்ல ஒரு அமைப்பையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்க போகிறது. வண்டி வாகனத்தில் கவனங்கள் இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தின் மூலியமாக தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபத்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்க போகிறது. 4 சக்கர வாகனங்கள் வைத்து கொண்டிருப்பவர்கள், அதற்கு மேல் இருக்கக்கூடிய வாகனங்கள் மூலியமாக நிறைய கவனங்கள் இருக்க வேண்டும். அதே போல் டிரான்ஸ்போர்ட் வைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய கவனத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சரியான முறையில் கையாண்டீர்கள் என்றால் இந்த வருடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் மூலியமாக தேவையில்லாத மன உளைச்சலும் தேவையில்லாத மன கஷ்டமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலாளர்களை கரெக்டான முறையில் கையாளுவது உங்களுக்கு எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்பாடு கொடுக்கும். அது மட்டுமல்ல, கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு நிறைய மன உளைச்சலும், அதாவது இந்த தலையில் சம்மந்தப்பட்ட இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் அடிக்கிறது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக் அடிக்கிறது மூலிமா நிறைய பண விரயமாகக்கூடிய காலகட்டமாக, குறிப்பாக பார்த்து ஏன் ஸ்ட்ரோக்கை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளை இப்போவே நிறையா அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். அதனால் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது, உடனடியாக மருத்துவரை பார்ப்பது சிறப்பை கொடுக்கும். ஆசிரமங்களுக்கு அன்னதானங்கள் கொடுப்பதன் மூலமாகவும் நிறைய மோர் தானம் கொடுப்பதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வருடத்தில் இருக்க போகிறது. நன்றி ஐயா. திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள், கும்பத்திற்கு எப்படி அமைதுங்க ஐயா? சேமிப்பு எண்ணம் கொண்ட கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்காரு. ஏழரசினுடைய நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கடந்த 5 ஆண்டுகளாகவும் கடந்த 1.5 ஆண்டுகளாகவும் நிறைய சிக்கல், பிரச்சனை, மன உளைச்சல், சங்கடங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்னால பல சங்கடமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியிலே ராகு இருக்கிறதுனால பேராசைப்பட்டு பெருநஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் புதிய முயற்சியில் எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது ஆழம் தெரியாமல் கால விடாதுன்ற மாரி உங்களால் என்ன முடியுமோ அதற்கான முயற்சி எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். பண்ணலாம், ஆனால் அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே பேராசைப்பட்டு பெருநஷ்டத்தையும் நிறைய முடக்கத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய கடன் ஏற்படுத்தி கொடுத்தான சூழ்நிலைகள் ரொம்ப அதிகம். ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். அப்போ உறவுகள், நண்பர்களிடத்தில் தேவையில்லாத பகைகளை உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. வாக்குறுதி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி ஜாமீன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பல சிக்கல், வில்லங்கள், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் இந்த கும்பராசிக்காரங்களும் இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆண்கள்னால பெண்கள், பெண்கள்னால ஆண்கள்னால கெட்ட பேர், வீண்பலி, அவச்சொல்ல ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் தேவையில்லாத பிரிவினைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாரை பற்றி எந்த இடத்துல சந்தேகப்படணும், எப்படி சந்தேகப்படக்கூடாதுன்றதெல்லாம் உண்மையை உணர்ந்து பயன்படுத்தினா மட்டும்தான் காதல் இனிக்கும். இல்லைன்னா காதல்னால நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள், தொந்தரவுகள்லாம் சந்திக்க வேண்டிய ராசியாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் குலதெய்வ வழிபாடும் உங்கள் மனதிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி ஐயா. பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்ரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ்.
Location and furniture partner Lavish Furnitures.